ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். டோட்டலாக 14 மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் அப்பண்ட் மெத்தடில் நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அந்த எலமெண்ட் என்னோடய லிஸ்ட்டில் எண்டில் தான் ஆட் ஆகும். அப்போ ஒரே ஒரு ஐட்டமை நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஐட்டம் எங்கே போய் ஆட் ஆகும் அப்படின்னா என்னோடய எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டு டாட் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்பண்ட் அப்படின்ற மெத்தட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டிஸ்கில் என்ன ஐட்டம்ஸை ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ நான் இங்கே மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஐட்டம்ஸ், வேல்யூஸ், எலமெண்ட் எல்லாமே ஒரே மீனிங் தான், ரைட்? L2 is equal to within square bracketக்குள்ளே நான் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டோட நேம் L2 டாட் அப்பண்ட் ஆஃப் லிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இங்கே நான் ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஒரு கேரக்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ L2வை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எலமெண்ட் வந்து எண்டில் ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் இதுலேயே நான் வேறு ஒரு வேல்யூஸை நான் இப்போ இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். 100 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா L2வை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அப்பண்டோட மெத்தடில் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் நம்மளால் அட் அ டைம் ஆட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் எலமெண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு எரர் சொல்லும். அந்த எரர் நேம் என்ன அப்படின்னா டைப் எரர், ரைட்? நம்ம டைப் பண்ண ப்ராசஸில் ஏதோ ஒரு எரர் விட்டுருக்கோம். அப்போ அப்பண்ட் மெத்தட் எண்டில் தான் ஆட் ஆகும். ஒரு சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் அட் அ டைம் ஆட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் எலமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைப் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் எக்ஸ்டெண்ட் மெத்தட். அப்போது நம்ம அப்பண்டோட மெத்தடோட டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்ணணும்ல, ரைட்? அட் அ டைம் ஒரு எலமெண்ட் மட்டும்தான் ஆட் ஆகுது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் மெத்தடு போகணும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு போயிட்டாலே கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றது தான் மீனிங். மோர் தென் ஒன் எலமெண்ட்டு. அப்போ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றப்போ லிஸ்ட்டு தான். அப்போது ஒரு லிஸ்ட்டையும் இன்னொரு லிஸ்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அங்கே நான் யூஸ் பண்ண போகிற மெத்தடோட நேம் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்படின்ற மெத்தடை தான் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட்டோட நேம் டாட்டு எக்ஸ்டெண்டுன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிற லிஸ்ட்டை இங்கே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு L2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ L1 சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு நான் கேரக்டர்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்ணுறேன், ரைட்? ஃபஸ்ட்டு இங்கே நம்ம L1 டாட்டு எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இங்கே நம்ம L2 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க லிஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா L1. ஏன்னா L1ல் தான் நம்ம L2வை கொண்டு போய் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது L2ன்ற லிஸ்ட்டு போய் L1ல் ஆட் ஆகிருக்கும். எனக்கு L2வில் தான் எல்லா வேல்யூஸும் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கும். என்னோடய ஒரிஜினல் லிஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் லிஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கும். இங்கே L2 நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா L2 எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகிருக்காது. ஸோ L2வோட வேல்யூஸை L1ல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா அதோட சின்டெக்ஸ் லிஸ்ட்டு டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டிஸ்குள்ளே நம்ம ஐட்டம் பாஸ் பண்ணுறோம். நம்ம பாஸ் பண்ணுற ஐட்டம் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கோ அதோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம தேடுற எலமெண்ட் ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும்தான் நம்மளுக்கு அதோட இண்டெக்ஸிங் பொசிஷனை தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு அந்த பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் அந்த நம்ம தேடுற ஐட்டம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ எரர் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணும். L3 is equal to within square bracket 10, 2, 3, again 10, 2, 30 அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். L3 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி நான் இங்கே பாஸ் பண்ணுறது 10ன்ற வேல்யூஸ் ஆர் ஐட்டம் ஆர் எலமெண்ட் என்ன நேம் வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ 10ன்ற எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அது 0th பொசிஷனில் இருக்குது.
ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண ஆரம்பித்த உடனே அது ஃபஸ்ட்டு எலமெண்ட் எங்கே இருக்குன்றதை பார்க்கும், அதோட இண்டெக்ஸிங் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அது ஸ்டாப் பண்ணிடும் அதோட ஒர்க்கை. சப்போஸ் நான் இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். 2ன்றது எலமெண்ட்டோட நேமு, 2ன்ற எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்கோ அதோட வேல்யூஸை தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 0 1. அப்போ என்ன ரிசல்ட் வரும்? எஸ் 1ன்னு சொல்லி தான் நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போது இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடுக்கும் இண்டெக்ஸிங் கான்செப்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இங்கே காட்டுறேன். இந்த ரெண்டு விஷயத்தை கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? அப்போது L3 அப்படின்ற பக்கத்தில் நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷன், ரைட்? பொசிஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். இதுவே நான் L3 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நான் இங்கே 10 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மிடில் பாஸ் பண்ணுறது எலமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, 1 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் டாபிக் இன்சர்ட். ஃபஸ்ட்டு மெத்தட் அப்பண்ட் பார்த்தோம், செகண்ட் மெத்தட் எக்ஸ்டெண்ட் பார்த்தோம். அப்பண்ட் மெத்தட் ஒரே ஒரு எலமெண்ட்டை இன் லிஸ்ட்டோட எண்டில் ஆட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் மெத்தட் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டு எண்டில் நம்ம ஆட் பண்ணுறோம், மோர் தென் 1 எலமெண்ட்டை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் ஆஃப் மெத்தட். அப்போ இன்சர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் நம்ம எண்டில் போய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்போஸ் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடோட நேம் இன்சர்ட் மெத்தட். இப்போ கிளியராக புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பிளேஸில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ்க்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்பண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா அப்பண்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட்லேயும் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ண முடியும். இங்கே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை தான் ஆட் பண்ண முடியும், மோர் தென் 1 எலமெண்ட்டை நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்பண்டோட சின்டாக்ஸ் எக்ஸ்டெண்டோட சின்டாக்ஸ் நீங்கள் ரைட் பண்ணீங்க, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படின்ற கொஷினுக்கு டேபிளர் காலம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது 2 மார்க் கொஷின்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ இன்சர்ட் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக்கான மீனிங், அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இன்சர்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் கமா கொடுத்த ஐட்டம். ஏன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இண்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எலமெண்ட்டை கொண்டு போய் எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடணும். அப்போ தான் கர்சர் போய் அந்த பிளேஸில் கரெக்டாக நிற்கும். அப்போ இண்டெக்ஸிங் பொசிஷனை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு எந்த ஐட்டத்தை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டமை கொடுக்கணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கர்சர் கொண்டு போய் 0th பொசிஷனில் ப்ளேஸ் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டை எடுத்து இன்சர்ட் பண்ணும். ஸோ சின்டெக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். L4 is equal to நான் ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். இது என்னோட லிஸ்ட்டு L4. இப்போ L4 டாட் இன்சர்ட் ஆஃப், ஸோ இன்சர்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம 2 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எந்த இண்டெக்ஸிங் பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த இண்டெக்ஸிங் பொசிஷனோட வேல்யூ 0th பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். என்ன எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கேபிட்டல் ஏயை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய கர்சர் எங்கே போயிருக்கும்? 0th பொசிஷன்றப்போ இந்த பிளேஸில் தான் கர்சர் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஏன்ற வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் இருக்க எலமெண்ட் எல்லாம் ஒரு ஸ்டெப்பு புஷ் பண்ணி விட்டுரும், ரைட்? இப்போ பார்க்கலாம், ரைட்? எலமெண்ட் 0th பொசிஷனில் இன்சர்ட் ஆகிட்டு ரிமைனிங் உள்ள எலமெண்ட் எல்லாம் புஷ் பண்ணி விட்டுருச்சு. இது ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்காக 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ, என்னோடய ஒரிஜினல் லிஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் L4ல் இருக்குது. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அவுட்புட் வெரிஃபிகேஷன் கொஸ்டினில் நீங்கள் வர்ற பெரிய மிஸ்டேக் இது தான். லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை தான் கன்சிடர் பண்ணியிருக்கணும், பிகினிங்கில் போய் நம்ம செக் பண்ணக்கூடாது. அப்போ லாஸ்ட்டாக இருக்க இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம 3rd பொசிஷனை கண்டுபிடிக்கணும். இது 0th பொசிஷன், 1 2 3rd. அப்போது 3rd பொசிஷன் அப்படின்றப்போ இங்கே வந்துடும்.
ஸோ நான் இங்கே எந்த எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எலமெண்ட்டை இன்சர்ட் ஆகிடுத்து ரிமைனிங் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் எல்லாம் புஷ் பண்ணிடும். ரைட், எலமெண்ட் இன்சர்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் உள்ள எலமெண்ட் எல்லாம் புஷ் பண்ணிடும். அப்போ ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துட்டு எந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் எண்டில் தான் இன்சர்ட் பண்ண போகிறேன், வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் மெத்தடை வச்சு தான் நான் எண்டில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வேல்யூஸ் தெரியாது, இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூஸ் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஃபால்ட் வேல்யூஸ் கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இந்த பொசிஷனில் நான் வந்து ஒரு வேல்யூஸை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஸோ இது மோர் தென் வேல்யூஸ் தான், நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க நம்பர் ஆஃப் இண்டெக்ஸிங் பொசிஷன் வேல்யூஸை விட மோர் தென் வேல்யூஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டு தான். மீன்ஸ் 100ன்ற நம்மளுக்கு பொசிஷன் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற பொசிஷனோட எண்டில் போய் தான் கர்சர் இருக்கும். 100 பொசிஷனுக்கு போகிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே இல்லாததுனால கர்சர் இந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடும். ரைட், இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தடை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போது L4 is equal to len of L4. ரைட், இங்கே என்னன்னு கூட வச்சுக்குவோம். எண்ணில் L4ஓட லென்த்தை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ரைட், அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த என்னோட வேல்யூஸ், ரைட், என்னோட வேல்யூஸை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ L4 டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ரைட், அப்போ என்னன்றப்போ 9th எலமெண்ட்லேருந்து லாஸ்ட்டான எலமெண்ட்டுக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ லென்த்து கேல்குலேட் பண்ணியும் நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம். மோர் தென் வேல்யூஸ் கொடுத்தும் நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் ஆஃப் மெத்தட். இப்போ பிகினிங், மிடில், எண்டு, ஸோ எப்படி எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் ஷார்ட். ஷார்ட் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை ஷார்ட் பண்ணுறோம். ரைட், ஷார்ட் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு ஷார்ட் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் L1 சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட சின்டாக்ஸ் L1 டாட் ஷார்ட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ L1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூஸ்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு என்னோட லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ரைட், ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டுமே இன்டிஜர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஷார்ட்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கு இன்டிஜர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லோயஸ்ட் வேல்யூஸ்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளால் ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜர்ஸையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு எரர் சொல்லும். அந்த எரர் நேம் என்ன அப்படின்னா டைப் எரர். டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஷார்ட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணணும். L1 டாட் ஷார்ட் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டிசெண்டிங் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நம்ம ரிவர்ஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். இது அசெண்டிங் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆஃப் மெத்தட் அசெண்டிங் ஆர்டரில் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் மெத்தட் ஷார்ட்டட். ஷார்ட்டடோட மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள், ஷார்ட்டடுன்னு கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே லிஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இந்த மெத்தடோ லென் ஆஃப் மெத்தடோ ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம டாட் யூஸ் பண்ண மாட்டோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே மட்டும்தான் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுவோம். அப்போ ஷார்ட்டட் அப்படின்றது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி பேசிக்காக அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூஸ்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு தான் அரேஞ்ச் ஆகும். லைக் அசெண்டிங் ஆர்டரில் தான் ஷார்ட்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ரைட், நம்மளோட வேல்யூஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் கிளியர். கிளியர் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்மளுக்கு என்டையராக கிளியர் பண்ணிடும்.
ரைட். இப்போ L1 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம கிளியர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது L1 டாட்டு கிளியர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். L1ல் எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது, ஜஸ்ட் எம்டி லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இதுதான் இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரோல். நெக்ஸ்ட் மெத்தட் கவுண்ட். ஸோ இந்த இது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஹவு many டைம்ஸ், இதுதான் மெயின். ஹவு many டைம்ஸ் an element has occurred in a list and written it, இதுதான். if the element is not present it generates the result as 0. அப்போ 1 மார்க் கொஷனில் இந்த இதுதான் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எலமெண்ட் இல்லை அப்படின்றப்போ கவுண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், 0 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். உங்களோட பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். கவுண்டோட மீனிங் என்ன, ஹவு many டைம்ஸ். ரைட். அப்போ லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க லிஸ்ட்டுக்குள்ளே அது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் வந்து அக்கர் ஆகிருக்கோ அந்த நம்பர் ஆஃப் டைம்க்குரிய எலமெண்ட்டை மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ரைட். L1 டாட்டு கவுண்ட் கொடுத்துட்டேன். எந்த எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணணுமோ அது வித்தின் பேரந்தஸ்குள்ளே கொடுக்கணும். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா நான் இங்கே 1ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ 1 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. அப்போ 5 டைம் 1 ரிப்பீட் ஆகிருக்கு. ஹவு many டைம் the நம்பர் 1 is repeatedனா 5 டைம்ஸ். இதை தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு கொஷின்ஸும் ரன் பண்ணி காட்டுறேன். 10 வந்து ஒரே ஒரு டைம் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ ஹவு many டைம் 10 is repeatedனா 1 டைம் தான். இதுதான் கவுண்டோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா லென் ஆஃப் ஃபங்க்ஷன். லென் இஸ் அ ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் அ மெத்தட். மெத்தட்னா டாட் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். கொடுத்துருக்க இந்த L1 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம லென் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்றனால லென்னுக்குள்ளே தான் L1 சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 16 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் மெத்தட் நேம் ரிவர்ஸ். ஸோ இங்கே நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க எலமெண்ட்டை பேக் சைட்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இந்த ரிவர்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஷார்ட்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணாது, மீன்ஸ் அசெண்டிங்கும் டிசெண்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ரிவர்ஸில் தான் எனக்கு வந்து லிஸ்டாக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ L1ன்றது லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். L1 டாட்டு ரிவர்ஸ் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ L1 பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க லிஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ரைட். அப்டேட்டிங் லிஸ்ட். லிஸ்ட்டு மியூட்டபிள்னு சொல்லியிருக்கோம். மியூட்டபிள் அப்படின்னா உள்ளே இருக்க எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதோட மீனிங் தான் மியூட்டபிள். அப்புறம் அந்த எலமெண்ட்டை நான் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். அப்போது இண்டெக்ஸிங் கான்செப்டை யூஸ் பண்ணி பர்டிகுலர் பொசிஷனில் நான் ஒரு நியூ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இதுதான் கான்செப்ட். அதுக்கு நான் இப்போது சிம்பிளாக ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ L2ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. L2வை டிஸ்பிளே பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். L2 அப்படின்ற இண்டெக்ஸ் பொசிஷன் 0th பொசிஷனில் நமக்கு ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்டு 10ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த 10ன்ற எலமெண்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு ஒரு எலமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறேன். ரைட். கொடுத்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ L2வை டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அந்த பொசிஷனில் நம்ம கொடுத்த நியூ எலமெண்ட் அப்டேட் ஆகிருக்கும். இதுதான் அப்டேட்டிங் அ லிஸ்ட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெலிஷன் ஆப்ரேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாப். பாப் அப்படின்னா என்னன்னா ரிமூவ் த எண்ட் ஆஃப் த ஐட்டம் இன் அ லிஸ்ட். ரைட். எண்டில் இருக்க ஐட்டத்தை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். ரைட். அதோட சின்டாக்ஸ் லிஸ்ட் டாட் பாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எண்டில் இருக்க வேல்யூஸை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி காட்டும். L2 டாட் பாப் ஆஃப். இந்த பாப் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எந்த எலமெண்ட்டை டெலீட் பண்ணுச்சோ அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டும். நான் 30 அப்படின்ற எலமெண்ட்டை இருக்கிற லிஸ்ட்டில் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ற உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு தான் அது வந்து ப்ராசஸை வைண்ட் அப் பண்ணும். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா L2வோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்.
நெக்ஸ்ட் மெத்தட் ரிமூவ் ஆஃப். ரிமூவ் ஆஃப் மெத்தடோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்கரன்சஸ் ஆஃப் த ஐட்டம். நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டுக்குள்ளே நான் ரிமூவ் பண்ண போகிற ஐட்டத்தை தேடிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு நான் தேடுற ஐட்டம் நான் தேடும் போது ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் எலமெண்ட் மீன்ஸ் சர்ச் பண்ணும் போது அந்த எலமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதே எலமெண்ட் நமக்கு ரிப்பீட்டடாக வந்தால் அதை கன்சிடர் பண்ணிக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னோடய ஒர்க்கு delete பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ரிமைனிங் இருக்க எலமெண்ட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ரைட், நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். L1ல இருக்குது. L1 டாட் ரிமூவ் ஆஃப். இதுக்குள்ளே நம்ம எலமெண்ட்டை பாஸ் பண்ணணும். நான் பாஸ் பண்ணுற எலமெண்ட் 30. 30யை சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். 20, 10, 20, 30. 30ன்ற எலமெண்ட்டை பார்த்தோன்னே ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இப்போ L1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 13ன்ற எலமெண்ட் இருக்காது. இப்போ நான் இதே பிளேஸில் 40 சொல்லி ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த 40ன்ற எலமெண்ட் இந்த பொசிஷன்லேயே இருக்குது, இந்த பொசிஷன்லேயே இருக்குது. அப்போ சர்ச்சிங் எப்போவுமே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். எப்போ 40ன்ற எலமெண்ட்டை பார்க்குதோ அதை பார்த்த உடனேவும் அதை delete பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ரிமைனிங் எலமெண்ட்டை அப்படியே நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ரிமூவோட மீனிங். டெல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை 2 மார்க் கொஷின்ஸ் கூட கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. டெல் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி print is a statement. print is not a function. ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி எழுதிக்கோங்க. டெல் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்றப்போ டெல்லுன்ற கீவேர்டு கொடுத்துட்டு லிஸ்ட்டுக்கு பக்கத்தில் இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை delete பண்ணிடும். நம்ம டெல் பக்கத்தில் ஜஸ்ட்டு லிஸ்ட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா என்டையர் லிஸ்ட்டையுமே delete பண்ணிவிட்டு அந்த நேமில் எந்த ஒரு லிஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிடும். டெல்லுன்ற கீவேர்டு L1ல தான் நம்ம லிஸ்ட் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறது இண்டெக்ஸ் பொசிஷன். 0th பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை மட்டும்தான் நான் delete பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 0th பொசிஷனில் இருக்க 10ன்ற எலமெண்ட்டை delete பண்ணிடுச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 4th பொசிஷன். ரைட், இப்போ லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது? 0, 0, 1, 2, 3 தான் இருக்குது. 4ன்ற எலமெண்ட் நமக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம பாஸ் பண்ண இண்டெக்ஸில் எரர் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணோம். ரைட், ஸோ இங்கே நான் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தேர்ட் பொசிஷனில் எந்த எலமெண்ட் இருக்குது? 0, 1, 2, 3. தேர்ட் பொசிஷனில் 4, 0ன்ற எலமெண்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் L1. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 20, 50, 60 அந்த 40ன்ற எலமெண்ட்டை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். ரைட், இப்போ டெல் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு நான் லிஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்குறேன். L1 மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம L1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நேமில் எந்த ஒரு லிஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு எரர் மெசேஜஸ் சொல்லும். தட் எரர் நேம் இஸ் நேம் எரர். L1 அப்படின்ற லிஸ்ட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை, அந்த நேமில் எந்த ஒரு லிஸ்ட்டும் இல்லை அப்படின்றத சொல்லும். ஏன்னா நம்ம என்டையர் லிஸ்ட்டுமே delete பண்ணிட்டோம். அப்போ பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை delete பண்ணணும் அப்படின்னா L1 கொடுத்த இண்டெக்ஸிங் பொசிஷனை கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலர் எலமெண்ட்டு delete ஆகும். லிஸ்ட்டை மட்டுமே டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா என்டையர் லிஸ்ட்டுமே நமக்கு delete ஆகிட்டு நேம் எரர் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணும்.